எத்தனை பேர் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கீங்க? நான் வாங்கியிருக்கேன். எனக்கு விழுந்திருக்கு வேற 200 ரூபாய் நம்ம விழுந்துச்சு. இந்த 200 ரூபாய்க்கு நான் நினைச்சேன் 200 ரூபாய் விழுந்துருச்சு நினைச்சிட்டு, ஆஹா கோயம்புத்தூர்ல இது நடந்தது. நான் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல, அப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வே பேக் 35 years ago. 200 ரூபா வந்துச்சுடா, நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டா அப்பெல்லாம் தெரியாது, ஃபைனான்ஸ் பற்றி தெரியாது. திருப்பியும் 200 ரூபாய்க்கு சீட்டு வாங்கினேன். அவன் கடைக்காரன் அந்த சமயத்தில் அவன் தான் கிரெடிட் கார்டுக்காரன். சார் உங்களுக்கு 200 ரூபாய் விழுந்துருச்சு சார். இப்போ சார் 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா 1 லட்சம் ரூபா விழுகும். அந்த காலத்தில் 1 லட்சம் பெரிய அமௌண்ட். 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியாச்சு, ஒன்னுலையும் உருப்படல. எத்தனை பேர் நீங்க வாங்கியிருப்பீங்க லாட்டரி சீட்டு? ஏன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷனாக போச்சு. இப்போ லாட்டரி சீட்டு எது? கிரெடிட் கார்டு. எத்தனை பேர் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க? சாத்தான். அது வந்து கிரெடிட் கார்டுலேயே எத்தனையோ இருக்கு. நான் வச்சிருக்க கிரெடிட் கார்டில் என்னுடைய டெபாசிட் மேலே வாங்கி, ஏன்னா கிரெடிட் கார்டு கொஞ்சம் அவசியம் தான், தேவைப்படுது, அவசரத்துக்கு செலவழிது. என்னுடைய டெபாசிட் மேலே போட்டு கிரெடிட் கார்டு. ரெண்டு கிரெடிட் கார்டு கிடையாது, க்ளோரிஃபைடு டெபாசிட், என்னோட டெபிட் கார்டு இதெல்லாம். ஸோ இங்கே போட்டு கர்த்தருடைய ஆலோசனை நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவான். அதுதான் சந்தா பதிவு இருக்கிறாள். நீதிமொழிகள் எடுங்க, கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி நல்லா இருக்கும். ஏழாம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. பேதையர்கள் ஆகிய வாலிபருக்குள்ளே, 2 வாலிபர்கள் வாலிபிகள், இங்க 2 பேருக்கு சேர்த்து தான் போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கல்ல, அதனால அவங்க வாலிபர்கள் கண்டு ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு. பாத்தியா, அப்ப உன்னை எப்படி கூப்பிடுறாரு ஆண்டவர்? புத்தியீன வாலிபன். அவனை கவனித்தேன். அவனை கவனி, நீயும் கவனி. கிரெடிட் கார்டு வாங்குறவனை கவனி. அவனை உயர்த்தி பேசுவான். நீ தான் நம்பர் 1 அம்பானி மாதிரி பேசிடுவான் தபால். இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் இங்க ஓரமா நிப்பான். நீ போகும்போது லபக்கன் போட்டிப்பான். அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அவள் வாயாடி. இன்னைக்கு கிரெடிட் கார்டு விற்கிறவன் தான் வாயாடிதான். வாயாடியும் அடங்காதவளும். அடங்க முடியாது. நீ அடக்கிடு பார்ப்போம். எண்ணெயை கையில பிடிச்சா என்ன ஆகும்? கீழே போயிடும். நீ எண்ணெய் வச்சிருக்கேன்னு கிரெடிட் கார்டு வச்சவனும் கையில வச்சிருக்கணும். அப்படிதான். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. வீட்டிலே இருக்காது. பாவம், அது விற்கிறவன்லாம் பாவம் தான் உண்மையாவே. அப்படிதான் ட்ராப் செட் பண்றாங்க. சில வேளை வெளியில இருப்பா, சில வேளை வீதியில் இருப்பா, சந்துக்கள் தோறும் பெட்ரோல் பங்க் தோறும், ஸ்டார் ஹோட்டல் தோறும், எல்லா இடத்துலையும் பதிவிருப்பாள். பேங்க் மூலமும் பதிவிருப்பாள். எனக்கு வருது ஒரு நாளைக்கு எத்தனை கிரெடிட் கார்டு தெரியுமா? ஏன் வாங்க மாட்டேன்று அப்படின்றாங்க, கேட்குறாங்க. நான் இதை இக்னோர் பண்ணிடுவேன். என்ன, நான் புத்தி இல்லாத வாலிபனாக இருக்கக்கூடாது. நான் கிழவன், வயதானவன், கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு. வயசோடு சேர்ந்து ஞானமும் வரும். வேதத்தை படிக்கிறதுனால ஞானம் வரும். செட் பண்ணுறான்டா. ஏன் இப்போ என் மேலே கோவப்படுவாங்கன்னு சொன்னால், அவங்க பிஸ்னஸை கெடுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணுறதுனால இது நிறைய பேர் கேட்குறாங்க. 10,000 பேர் கேட்பாங்க. இப்போ 10,000 20,000 கேட்பாங்க. அதில் அவங்க யோசனை பண்ணுவாங்க, இது எல்லா நாட்டுக்கும் போகுது. அதனால் அவன் என்ன மேலே படுகாட கோவத்தில் கடுப்பில் இருப்பான்.
அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை முகம்னா பார்த்து வெக்கமா இருக்காது. விற்கிற வரைக்கும் அப்படிதான் இருப்பான். வித்து முடிச்ச பிறகு நீ அடிமையா ஆயிடுவ. இல்லை உனக்கு கிரெடிட் கார்டு தான் வேணுமா, வச்சுக்கோ, ஒரு கார்டு வச்சுக்கோ, அதை அப்பப்போ ப்ரிப்பே பண்ணிட்டு அதை ரொம்ப யூஸ் பண்ணாத. உனக்கு 50,000 ரூபா சம்பளம்னா 5 லட்ச ரூபா கிரெடியாக வச்சுருப்பான். வா உன்னை லைக் பண்ணுவான் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருப்ப. இல்லை நீ செட்டப் பண்ணிக்கிற உனக்கே. உன்னை மதிமயங்க அலோவ் பண்ணிட்டார் ஆண்டவர். வாலிபர்லாம் அது மாதிரி தான். ஏன் வாலிபரும் கொடுத்து கிழவன்னு சொல்கிறது என்ன? கிழவ மாட்ட மாட்டான். அவன் போதுண்டா, என்கிட்ட இருக்கிற காசு போதுண்டா, நான் 10 ரூபாய்க்கு இட்லிக்கு சாப்பிட்றேன்டா, 300 ரூபாய் இட்லி சாப்பிட மாட்டேன்டா, நான் போய் தாஜ் கவர்மெண்ட்டில் இட்லி வாங்கி சாப்பிட மாட்டேன். என் பொண்டாட்டி பார்வதி பவன்லேயே இட்லி கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். அது எவ்வளோ வேலைன்னு தெரியாது எனக்கு. அவ்வளோதான். அது இந்த பலதரப்பட்ட ஷேப்பில் வரும். கொஞ்சம் ஜோவு இல்லாமல் சொல்லணும், அப்போ தானே மக்களுக்கு புரியும். அது என்ன 10 ரூபாய் 15 ரூபாய் அது போதும். ரெண்டும் ஒன்று தான். அங்கே கொஞ்சம் க்ளீனாக, ஏதாவது ரவுண்டு கரெக்டாக இருக்கும், இங்கே ரவுண்டு கரெக்டாக இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். இது ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து நான் சொல்கிறேன். ஆனால் ஆலயத்தை கட்டுறது நீ வேற மாதிரி கட்டணும். இப்போ இதோட பட்டு இதில் க்ளீனாக கம்பேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டடியை எவனும் எடுத்துருக்க மாட்டான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் மேலே இருக்கிற கரிசனையால் ஏன்னா மாட்டிக்குவீங்க. இங்கே தான் கோயிலில் அலையிலையா போட்டுட்டு வெளியே போகும்போதே பிடிச்சிடுவான். அவனை கபால்னு பிடிச்சிடுவான். நீ டமால்னு கீழே விழுந்துருவேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாரு? இல்லை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். Now let us come back to Haggai. யோ நீ முதல்ல உன்னை ரிப்பேர் பண்ணு. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய ஆத்மாவும் உன் சரீரமும் உன்னுடைய எல்லாமே சரியா இருக்குதா? அதாவது தேவன் பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் செய்யும் இந்த வாசஸ்தலம் எப்படி இருக்குது? அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட வந்து வாசம் செய்கிறேன்றாரு. அப்படி அவர் வாசம் செய்யறதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? இல்லாட்டி ஏதாவது சொன்ன ரீசன் கொடுத்துருக்கியா? அந்த இஸ்ரேல் புத்தர்களும் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு காலத்தில் எல்லாம் தேவனை தான் கும்பிட்டாங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக போனாங்க, கோயிலும் போச்சு. இப்போ அவங்க தேவாலயமும் இடிக்கப்பட்டு போச்சு. இப்போ கட்டுறாங்க. கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள திருத்துறாரு ஆண்டவர். நல்லா அதை கவனிங்க. அவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னால் அவங்க உள்ள கிளீன் பண்ணுறாரு. அதான் இந்த புஸ்தகம். உள்ள கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டுறாரு. ஏனென்றால் உள்ள கிளீனாவே கிடையாது. நம்ம நிருபங்கள்ல எழுதியிருக்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்துறோமா? இது மாதிரி நடக்காத போது என்ன நடக்கும்னு சொன்னீங்க. பின்னால இங்க போட்டுருக்குது. 5வது வசனம் படிமா. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியை சிந்தித்து பார். உட்கார்ந்து யோசனை பண்ணு. உன் வழியை சிந்தித்து பார். நான் என்னதான் செய்யறேன், எனக்கு இப்படி நடக்குது? இதை ஒரு மனுஷன் யோசனை பண்ண தொடங்கிட்டான், வின் பண்றான்னு அர்த்தம். இந்த யோசனை பண்ணாதபடிதான் பிசாசு அங்க அதெல்லாம் போடுவான்.
நீங்கள் பேய் படம் பார்ப்பீங்க. பேய் படத்தில் இங்கேருந்து பிசுக்குன்னு போகும், அங்கேருந்து இப்படி இருக்கும். ஐயா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், நான் பேய் ஓட்டுறேன். அதனால் நான் சொல்கிறேன், அவன் வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான். ஏவாளுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணான் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். வரியா, இந்த பழத்தை சாப்பிடு. அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் கர்த்தர். அதெல்லாம் இப்படிலாம் கண்டு ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருப்பா, இந்த மாதிரி பண்ணினா உன்னால் வாழ்க்கையை நடத்த முடியாது. இல்லைப்பா, அவர் வாழ்க்கையை நடத்துறதுக்காக தான் சொல்கிறாரு. ஓனர் யாரு? எல்லாத்துக்கும் அவர் தான் இந்த பூமி எல்லாத்துக்கும் ஓனர் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வீடை கட்டிட்டு போர்டு மாட்டிக்கிறோம். என்ன போர்டு மாட்டுறோம்? எங்கள் அப்பா அந்த காலத்தில் எழுதுவார், கிறிஸ்து இவ்வில்லத்தின் காவலர் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டார். எங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார்ல, அதான் சொல்கிறேன். ஏண்டா இவரே போலீஸு, எதுக்கு கிறிஸ்து இவ்வில்லத்தின் காவலர் அப்படின்னு எழுதி போட்டார்? அப்போ எங்கள் அப்பா காவலர் இல்லையா? காவலர் தானே. புரியல, சின்ன வயசு, 5-6 வயசு. எங்கள் அப்பா அப்போ எழுதி போடுறாரு என்ன, கிறிஸ்து இவ்வில்லத்தின் காவலர், ப்ரொடெக்ஷன். காட் இஸ் அ ப்ரொடெக்டர். நீ வீடை கட்டி போடுவ, எவனாவது ஒருத்தன் வருவான், பிசாசு தான் ஆட்டையை போட்டு போவான், உன் வீடே போயிடும். இல்லாட்டி அதை கொண்டு போய் ஹைபாத்திகேட் பண்ணுவேன். சும்மா இருக்க மாட்டேன். கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ஹைபாத்திகேட் பண்ணுவீங்க. இப்போ இந்த வீடு என்ன ஆகும்? பேங்கருக்கு போயிடும். பேங்கருக்கோ எவனோ மார்வாடிக்கோ யாருக்கோ போயிடும், சேர்ந்துடும். இப்போ அதுதான் சொல்கிறாரு, உன் வழியை சிந்தித்துப்பார். நீ என்ன பண்ணுற?